ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்பவே டேஸ்டான எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பாயாச ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பாசிப்பருப்பு ஜவ்வரிசி வச்சு இந்த பாயாசம் நம்ம பண்ண போகிறோங்க. பாயாசம் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த பாயாசம் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு. இந்த பாயாசம் செய்கிறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன், அதாவது 200 கிராம். இந்த பாசிப்பருப்பை நம்ம வறுத்து அதுக்கப்புறமா நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்காங்க. அதில் நம்ம பாசிப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்து கொடுக்கலாங்க. கருக விடாமல் ஈவனாக வறுத்து எடுக்கணுங்க. வறுக்கும்போது கலர் சேஞ்ச் ஆக வேண்டாம். பருப்பு நல்ல வாசனை வரும் வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்தால் போதுங்க. பாருங்கள், இப்போ நம்ம அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் தான் நம்ம பண்ண போகிறோம். அந்த குக்கரில் இந்த பருப்பை நல்லா அலசிட்டு 1.5 கப் தண்ணி ஊற்றி நம்ம இதை வேக வச்சு எடுக்க போகிறோம். 3 விசில் விட்டு வேக வைங்க, கரெக்டாக இருக்கும். பாருங்கள், 3 விசில் வந்துருச்சு. நம்ம இறக்கி வச்சுக்கலாம். இப்போது அதே கப்பில் 1/2 கப் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் நைலான் ஜவ்வரிசி தாங்க எடுத்துருக்கிறேன். இதை நம்ம ஊற வைக்கணுன்ட்டு அவசியம் இல்லை, நம்ம அப்படியே அலசிட்டு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நான் தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன். அதில் ஜவ்வரிசியை நல்லா அலசிட்டு நம்ம சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த பாயாசத்துக்கு தேவையான இனிப்புங்க, நான் வெல்லம் எடுத்துருக்கிறேன். இதில் எனக்கு 2 கப் தேவைப்பட்டுச்சு, கரெக்டாக இருந்தது. நம்ம இப்போ அதை 1 கப் தண்ணி விட்டு நம்ம கரைய வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த வெல்லம் ஏன் அடுப்பில் வச்சு நம்ம கரைச்சி எடுக்கிறோம் அப்படின்னா, தூசி மண் இருந்ததுன்னா நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பாயாசத்துக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப எடுத்துக்காங்க. 2 கப் கரெக்டாக இருந்தது. இது கரைஞ்சா போதும், கம்பி பதம் அந்த மாதிரி எந்த பதமும் வர வேண்டாம். பாருங்கள், ஒரு கொதி வந்துருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இறக்கி வச்சுக்கலாம். பாருங்கள், ஜவ்வரிசி சூப்பராக வெந்துருச்சு. நம்ம இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இந்த பாயாசத்துக்கு நான் தேங்காய் பால் சேர்க்குறேன். உங்களுக்கு தேங்காய் பால் வேண்டாம் அப்படின்னா நம்ம வீட்டில் காய்க்கிற பால் இருக்கு இல்லையா, அந்த பாலே போதுமானது. அது காய்ச்சி ஆற வச்சு அதுக்கப்புறம் சேர்த்துக்காங்க. தேங்காய் பால் இது போல் பால் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வெல்லம் எடுத்தோம்ல, அதே கப்பில் 1 கப் தேங்காய் பால் இந்த பாயாசத்துக்கு கரெக்டாக இருந்தது. பாருங்க, சூப்பரான தேங்காய் பால் ரெடி. இதுவும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பு பாருங்க சூப்பராக வந்துருச்சு. இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு மசிச்சு விட்டா போதும். இப்போ நம்ம வெல்லம் கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதை இதோட சேர்த்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை அப்படியே வச்சுக்கலாங்க. அதே பாத்திரத்தில் தான் நான் பண்ணுறேன். நீங்கள் வேறு பாத்திரத்தில் பண்ணுறதா இருந்தால் சேஞ்ச் பண்ணிக்காங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தனியாக வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா ஜவ்வரிசி, அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடிக்கடி கிளறி கொடுங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். பாருங்கள், நல்ல ஒரு கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் 1/4 ஸ்பூன், 1 கப் தேங்காய் பால், வெல்லம் எடுத்தோம் இல்லையா அதே கப்பில் 1 கப் தேங்காய் பால் இதோட சேர்த்துக்காங்க. நான் சேர்த்த கிளிப்பிங் மிஸ் ஆயிடுச்சு, அதனால் நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் பால் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குது. இந்த கப்பில் 1 கப் பால் சேர்த்தேன். பால் சேர்த்துட்டு ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் நிறைய நேரம் கொதிக்க விட வேண்டாம். 1 கொதி இல்லை 2 கொதி, அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பாயாசத்துக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுட்டு 3 ஸ்பூன் நான் நெய் சேர்த்துருக்கிறேன். அதில் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய், குட்டி குட்டியாக தேங்காய் கட் பண்ணி வச்சுக்கோங்க, அதை சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுக்கலாம்.
தேங்காய் கொஞ்சம் வறுபட்டதும் முந்திரி கொஞ்சமாக சேர்த்து அதையே நம்ம வறுத்துக்கலாம். தேங்காய் முந்திரி லைட்டாக வறுபட்டதும் கூடவே நம்ம திராட்சை, காஞ்ச திராட்சையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு திராட்சை பபுள்ஸ் மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த பாயசத்துக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. பாருங்க, கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க இந்த பாயாசம் பார்க்குறதுக்கு. ஜவ்வரிசி, பாசிப்பருப்பு, அது கூடவே தேங்காய், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இந்த புது வருஷத்துக்கு நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாயசம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஆரோக்கியமான சத்துமிக்க ஒரு பாயசமாகவும் இருக்குங்க. பாசிப்பருப்பு சேர்த்ததுனால குழந்தைகளும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ரொம்பவே நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள்.